ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பிசைய போகிறோம். மாவு பிசைஞ்சு முடிஞ்சதும் நமக்கு தேவையான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி திரட்டிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி அகைன் இதை ரோல் பண்ணி நம்ம திரும்பவும் இதை திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தவா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டியை எடுத்து போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். பரோட்டா நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து இதனால் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஓகே, பரோட்டா வெந்தாச்சு. இப்போ இதனால் நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 minutes இப்படி இருக்கட்டும். முட்டையை உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பிக்கலாம். இதை திருப்பி போட்டதும் இந்த சைடும் நான் முட்டையை ஆட் பண்ண போகிறேன். இந்த சைடும் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, எம்மையான முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.